சோயா சங்க்ஸ் வச்சு டேஸ்டியான கறி. இதுக்கு சுக்கா பெப்பர் ஃப்ரைன்னு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா சைட் டிஷ் ஸ்நாக்னு எப்படி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஒரு கப் மினி சோயா சங்க சுட தண்ணியில ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆறின உடனே கோஸ் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடான உடனே கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நீட்ட வாக்குல கட் பண்ண 5 பூண்டு, 15 சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சோயால இருக்கிற தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு சோயாவை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மசாலா இறங்காது. 15 செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி வச்சு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தூக்கலா காரம் வேணும்னா பெப்பர் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிருக்கோங்க. டேஸ்டியான சோயா சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.